வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு சுவையான சாம்பார் ரெசிபி தாங்க. இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா டிஃபன் வகைகளுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நாம் இன்றைக்கி தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குக்கரில் ஒரே ஒரு 2 விசில் வச்சோம்னா போதும், ரொம்ப சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நல்ல டேஸ்ட்டான இந்த சாம்பார் ரெசிபியை எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க இந்த தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. அதில் ஒரு கரண்டி அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் அதே கரண்டியால் ஒரு கரண்டி பாசிப்பருப்பு சேர்த்துக்குங்க. இந்த 2 பருப்பும் சேர்த்து செய்யும் போது இந்த சாம்பார் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும் நமக்கு. இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் வெட்டி சேர்த்துக்குங்க. அப்புறம் கூடவே ஒரு 4 தக்காளி பழம், நல்ல பெரிய பழமாக 4 தக்காளி பழம் எடுத்துருக்கேன், அதையும் நல்லா வெட்டிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம் கீறிட்டு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதில் சாம்பார் தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. சாம்பார் தூள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த தூள் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சாம்பார் தூள் ரெசிபி போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறவங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ சாம்பார் தூள் இது கூட சேர்த்துக்கிறேன். மிளகாய் சேர்த்துருக்கோம் நம்ம, அந்த காரமும் இருக்கும். இந்த தக்காளி சாம்பார் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டு மேலாப்பில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு குக்கர் மூடி போட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா பருப்பு தக்காளி பழம் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும் குழைய. இப்போ வேக வச்சு எடுத்துக்கிட்டேன், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து பருப்பு நல்லா பூ போல் மலர்ந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ தண்ணி இருந்துச்சு இதில் அப்படின்னாக்கா மேலாப்பில் வடிச்சிட்டு நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்குங்க. நல்லா தக்காளியும் பருப்பும் வந்து நல்லா ஒன்று கலந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இதிலே கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு தாளிப்பு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் ஒரு 4-5 வெந்தயம் ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரு 4-5 சேர்த்திங்கன்னா போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்து வரட்டும். நல்லா கடுகு உளுந்தெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஒரு 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கொதிச்சிட்டு இருக்க சாம்பார் கூட சேர்த்துக்குவோம். நல்லா தாளிப்புலாம் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் கொதிக்க விட்டுக்குங்க. கடைசியாக இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா நம்மளோட சாம்பார் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுங்க. இந்த சாம்பார் நல்லா சுட சுட இட்லி, தோசை, சாதத்து கூடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த சாம்பார் செஞ்சோம்னா காலை டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், மதியம் லஞ்சுக்கும் வச்சுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் ரெண்டுத்துக்கும். இந்த சாம்பார் செய்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சாம்பார் கொதிச்சிருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நீங்களும் இதே அளவுகளோட இந்த சாம்பாரை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.